பைத்தான் லிஸ்ட்னா என்ன, அதை எப்படி ஸ்டோர் பண்ணி டிக்ளேர் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அரே கான்செப்டை தான் பைத்தானில் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி டிக்ளேர் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக நிறைய வேல்யூவை அதுலேயே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குள்ள தான் இந்த லிஸ்ட்டுன்றதே யூஸ் பண்ணுறாங்க பைத்தானில். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜென்ரலாக ஒரு வேல்யூ கொடுத்து நேம் சொல்லி பிரிண்ட் பண்ண வச்சோன்னா அது பிரிண்ட் ஆகிடும். அதே வேல்யூக்குள்ளே நிறைய வேல்யூஸ் கொடுத்து பிரிண்ட் பண்ண வைக்க முடியுமா அப்படின்றதுக்காக தான் இந்த லிஸ்ட்டுன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண வைக்க போகிறோம். நேம் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி, ஏன் இந்த இடத்துல ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட்டை கொடுக்குறோம் உள்ள அப்படின்னா, அப்போ தான் நிறைய வேல்யூஸை நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நிறைய வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே டபுள் கோட்ஸ் கொடுத்து ஜிவி அப்படின்றது கொடுத்து கமா அகாடமி அண்ட் கமா குரோம்பேட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறோம். இதுதான் ஒரு லிஸ்ட்டு. இந்த மூணுத்தையும் தான் நம்ம ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த மூணுமே ஒரு ஸ்ட்ரிங்கு, ஓகேங்களா? இந்த மூணுமே ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரிங்கை மட்டும் ஏன் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம்? வேறு டேட்டா டைப்ஸ் கொடுத்து இதில் ஸ்டோர் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஜிவி 26 ஃபால்ஸ் அப்படின்னு 3 வகையான டேட்டா டைப்பை நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஜிவின்றது ஸ்ட்ரிங்கு, 26 அப்படின்றது ஒரு வேல்யூ, ஒரு இன்டீஜர்னு வச்சுக்கலாம். ஃபால்ஸ் அப்படின்றது ஒரு பூலியன், ஓகேங்களா? இது மூணுத்தையுமே நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் பைத்தானில். அதர் லாங்குவேஜ் கம்பேர் பண்ணும்போது அரே யூஸ் பண்ணும்போது ஒரு டேட்டா டைப்பை மட்டும்தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். பட் பைத்தானில் வேறு டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம நார்மலாக இப்போ நேம் அப்படின்னு கொடுத்துட்டு பிரிண்ட் நேம் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா உள்ளே நான் என்னென்ன டேட்டா டைப் கொடுத்துருக்கோம், டேட்டா டைப்னால் லைக் உள்ளே என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கணும் அது எல்லாமே எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும் பைத்தானில். அதே மாதிரி தான் நமக்கு ஜிவி அகாடமி குரோம்பேட் அப்படின்றது ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருச்சு. இதில் எனக்கு குறிப்பிட்ட அந்த ஒரு நேம் மட்டும் பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும், லைக் ஜிவி மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நான் அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுதான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ பிரிண்ட் நேம் அப்படின்றத நான் கொடுத்துட்டேன், ஓகேங்களா? நேம்ன்றது ஒரு வேரியபிள். ஒரு பிரிண்ட் கொடுத்து நேம் வேரியபிளை கொடுத்து அதுக்குள்ளே ஒரு இண்டெக்ஸை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். எப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்துக்கும் ஒரு இண்டெக்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஜிவி அகாடமி குரோம்பேட் அப்படின்றது 3 வகையான இண்டெக்ஸ். 0லேருந்து தான் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0, 1, 2 அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது பிரிண்ட் நேம் 0 அப்படின்றத ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுத்து நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஜிவி அப்படின்றத மட்டும் நம்மளால் வெளியில் எடுத்துக்க முடியும். அந்த டேட்டா டைப்பை மட்டும் நம்மளால் வெளியே எடுத்துக்க முடியும், ஓகேங்களா? பைத்தானில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னென்னா, நெகட்டிவ் வேல்யூஸை கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் வேல்யூஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது, இப்போ பாருங்கள், பிரிண்ட் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே -1 அப்படின்னு கொடுத்துருக்கேன், சரிங்களா? இப்போ -1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ 0, 1, 2 அப்படின்னு 3 இது இண்டெக்ஸ் கொடுத்துருக்கோமா, அப்போது 1க்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்குன்றத பார்க்கும், ஓகேங்களா? அப்போ முன்னாடி எந்த வேல்யூஸும் இல்லைன்றதுனால பின்னாடியிலேருந்து அது கிளாஸிஃபை பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குரோம்பேட் தான் இப்போ உங்களுக்கு -1 அப்படின்றத சொல்லும். அப்புறம் அகாடமின்றது -2 அண்ட் ஜிவின்றது -3 அந்த மாதிரி நம்மளை கால்குலேட் பண்ணிக்கும். அப்போது நமக்கு பின்னாடியிலேருந்து கூட கிளாஸிஃபை பண்ணி கொடுக்கும். இப்போ பிரிண்ட் நேம் -1 அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு குரோம்பேட் அப்படின்றது விசிபிள் ஆகும், சரிங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் என்னென்னா, இதில் இதிலிருந்து இது வரையும் இருக்கக்கூடிய வேல்யூஸை எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 0, 1, 2 அப்படின்ற மாதிரி இண்டெக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பிரிண்ட் நேம் 0 in 2 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போது என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா, 0 இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2க்கு முன்னாடி வரையும் இருக்கிற வேல்யூஸை எனக்கு கொடு அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. அப்போது ஜிவி அகாடமி குரோம்பேட்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 0லேருந்து 2க்கு முன்னாடி இருக்க வேல்யூ வரை எனக்கு எடுத்து கொடுன்னு தான் இதோடைய அர்த்தம். அப்போ ஜிவியும் அகாடமியும் நமக்கு எடுத்து கொடுத்துரும், சரிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், பிரிண்ட் நேம் 0 அப்படின்றத மட்டும் கொடுத்துருக்கோம். அப்போ 0 மட்டும் கொடுத்துருந்தா எது வரையும் எடுத்து கொடுக்குன்னு பார்க்குறீங்க. பின்னாடி எந்த வேல்யூஸும் நான் மென்ஷன் பண்ணலை. ஸோ 0லேருந்து எனக்கு எந்த வரையும் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். அப்போ ஃபுல்லாகவே நமக்கு பிரிண்ட் ஆகிடும், சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பிரிண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போது நமக்கு என்ன மென்ஷன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 1க்கு பின்னாடி நம்ம எந்த வேல்யூஸுமே நம்ம கொடுக்கல. ஸோ நமக்கு என்ன பிரிண்ட் பண்ணி கொடுக்கும், ஃபுல்லாகவே நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா, பிரிண்ட் நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே 2 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஓகேவா? அப்போது முன்னாடியில் இருந்து 2க்கு
ஃபஸ்ட்லேருந்து 2க்கு முன்னாடி இருக்க வேல்யூ வரையும் நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது நமக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிவி அகாடமி அப்படின்றது மட்டும் மென்ஷன் ஆகும். ஓகேங்களா? இப்போது நார்மலாக லிஸ்ட்டுனா என்ன, லிஸ்ட்டுக்குள்ளே எப்படி வந்துட்டு இன்சர்ட் பண்ணலாம், வேல்யூஸ் வந்து எடுத்துக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி அப்படின்ற மாதிரி பேசிக்கான கான்செப்ட் பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான திங் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஜிவி அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.